திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 3வது அத்தியாயம் 1614. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கும் தவங்கண்ட ஜோதிபிரான் மரப்பு இளராய் நித்தம் வாய்மொழிவார்கற்கு அறப்பதி காட்டும் அமரர் பிரானே. இந்த 6ஆம் தந்திரத்துல இந்த பாடல் என்ன குறிக்குதுன்னா, பிறப்பு இறப்பு அப்படின்றத அந்த தலையை விடுபட்டு இறைவனை அடைவதற்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, பிறவி பணி நீங்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, ஜோதி பிரானை நம்ம தரிசிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? மறவாமை வேண்டும். ஜோதி பிரான் எப்படி கிடைப்பாரு அப்படின்னாக்கா, தவத்தின் பதனாக பேரொழியாக நமக்கு தோன்றுவார். அப்ப அந்த நாம மந்திரத்தை நம்ம மரப்பிலராய் வாய்மொழிவார்க்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஒரு நிமிடம் கூட அவனையே மறக்காத ஒரு நிலையில சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். அப்ப அறப்பதி அப்படின்றாருங்க ஒரு வார்த்தை சொல். அறப்பதி அப்படின்னாக்கா மோட்ச நிலையை அடைவதற்கான வழி. அப்ப இந்த பிறப்பு இறப்பு அறுக்க விரும்பணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, பற்றுக்களை துறக்கணும் அப்படின்றாருங்க. பற்றுக்களை தொடர்ந்து தவத்துல ஈடுபடணும். அப்ப தவத்துல ஈடுபட ஒளி வடிவமாக இறைவனை காண முடியும் அப்படின்றது பல பேருடைய அனுபவங்கள் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப அவனை தினந்தோறும் இடைவிடாது நினைத்து அவன் புகையை பாடிக்கொண்டே இருந்தால் முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்றது இங்க ஒரு டெக்னிக்கா அவர் சொல்றாரு. அப்ப 6ஆம் தந்திரம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த சிவஞானம் பயிற்சி, யோக பயிற்சி பத்தி தான் அதிகமா இந்த பாடல்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றார். அப்ப துறவு என்ற தவம் அப்படின்னா மனதளவுல பற்றுகளை நீக்குவதற்கான ஒரு பிரிலிமினரி பயிற்சி. அதன் மூலமாக நமக்கு சிவகுரு தரிசனம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் 2 சொல்றாரு. சிறுநீற்று சிறப்பு சைவர்களுக்கே உரியது. அப்புறம் நாணம் பெறுதல். இதெல்லாம் 6ஆம் மந்திரத்துல அவர் அதிகமாக கையாளக்கூடிய விஷயங்கள். இந்த தர்க்க அறிவு, நம்ம வாதம் பண்ற அறிவை விட்டுட்டு அனுபவ அறிவு மூலமாக உடம்பை கோயிலாக்கி உள்ளத்துக்குள் சிவனை எப்படி தரிசிப்பது அப்படின்றதெல்லாம் இந்த தந்திரத்துல நமக்கு விளக்குகின்றார் அவர். இந்த பாடல்ல என்ன சொல்றோம், ஒரு நிமிடம் கூட சிந்தனை மறக்காமல் இருப்பது அப்படின்றதுதான் மெயின் கான்செப்டா சொல்றாரு. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்னாக்கா, இறைவனை மறக்காத ஒரு ஏழை நெசவாளி. அவன் சின்ன கிராமம், படிப்பு தொழில் கிடையாது, அதனால நெசவாளி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பெருசா அறிவு கிடையாது, பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிற வேலை கிடையாது, பெருசா சொல்லிக்கிற மாதிரி நல்ல புத்தகங்கள் நூல்கள் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவான்னா, காலையில எழுந்துச்சு நூலை கொடுத்துட்டு நெசவு செய்வான். அப்படி நெசவு செய்யும் போது சிவ சிவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே செய்யறான். அவன் நெய்கின்ற நூல்களை வாங்குவதற்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கும், பினிஷிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதனால வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நிம்மதியும் கிடைக்கும். இது அறிந்த ஒரு பண்டிதர் இவரை பார்க்க வர்றார். என்னப்பா நீ எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன்ற, யோக பயிற்சியும் செய்ய மாட்டேன்ற, ஆனா முகம் ரொம்ப ஜேசஸா இருக்குது, எப்படிப்பான்னு கேட்கிறாரு. ஐயா, எனக்கு தவம் செய்யலாம் தெரியாது, நூலெல்லாம் வாங்கி எனக்கு படிக்கவும் புரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த நூலை எப்படி பிரியாம பிணைக்கின்றவனோ அது போல எண்ணத்தை இறைவனோட பிணைத்து வைத்திருக்கின்றேன். எனக்கு கைகள் வேலை செய்வதை தவிர நாக்கு அவனைதான் நான் துதித்து கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஒரு பஞ்சம் வருது. பஞ்சத்துல சேமிச்சு வந்தெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் அவன் தரியின் முன் அமர்ந்து இறப்பு மிறப்பற்ற இறைவனையே பாடுகின்றான். அந்த நிலையிலையும் அப்ப அவனுக்கு கனவுல ஒரு பேரொளி அவனுக்கு கிடைக்குது. விழித்து பார்க்கறான். அவன் வீட்டு மூலையில இருக்கக்கூடிய பழைய மண்பாண்டையில சில பொற்காசுகள் இருக்குது.
பசியை போக்கிக் கொள்கிறான். அதிலிருந்து படிப்படியாக அவன் திருவடியையும் அடைந்து விடுவதாக ஒரு குட்டி கதை. அப்ப இந்த துறவு மரப்பிலர் அந்த கடைசி வரி ஒண்ணு வருது பாருங்க, அறப்பதி. இதுதான் இந்த பாடல முக்கியமான ஒரு சொற்கள். அப்ப இதை அடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மைண்ட்ஃபுல் ஆஃப் லிவிங், விழிப்புணர்வோடு வாழ்தல், நேர்மறை எண்ணங்களோட இருத்தல், பற்றற்ற செயல்களை செய்தல், சிக்கலான நேரங்களிலும் முடிவெடுக்க முடியலன்னா அமைதியாக காத்து அந்த தெளிவடைந்த உடனே எடுக்கிறது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி தளத்தை கௌரியமா அவர்களும் படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. ரொம்ப எளிமையாவும் ரொம்ப கதையோட அதை விளக்கம் கொடுத்தது மிக அருமையா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூல திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1614. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கு தவங்கண்ட ஜோதி பிரானை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழி வார்கட்கு கரப்பதி காட்டும் அமரர் பிரானே. Translation: The Lord of effulgent light, who is beyond both birth and death and performs renunciation, shows the land of Dharma to those who without forgetting praises and praise the immortal Lord. கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு துறவு ஆரம்பிக்குது. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி. இறப்பும் பிறப்பும் எப்ப நீங்கும், அந்த இரு தன்மையும், இருமையும்னா இரு தன்மையும் நீங்கி, எப்ப இறப்பும் பிறப்பும் இரு தன்மையும் நீங்கும்னா நமக்குள்ள இருக்கிற இறைவன் நமக்கு புலப்பட்டார்னா, அந்த ஆக்ஞா சக்கரத்துல நம்மளோட ஆன்மா நமக்கு புலப்பட்டுருச்சுன்னா அந்த ஜீவன் முக்தி ஆகும். அப்புறம் ஆன்மா முக்தி ஆனாதான் நம்ம சிவத்தை அடைகிறது. மூலாதாரத்துலேருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம்னாலே நமக்கு ஜீவன் முக்தி தான். ஜீவன் முக்தி ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்டேட் ஆயிடுறாங்க. அப்டேட் என்னவாகிறாங்கன்னா ஆன்மாவாக ஆகுறாங்க. அப்புறம் அந்த ஆன்மாவை சகஸ்திரத்தலத்துக்கு நம்ம மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவும் முக்தி ஆகிறப்ப தான் நம்ம இறைவனை அடைஞ்சதா இருக்கும். இப்போ இந்த இடத்துல சொல்றாங்க இறப்பும் இருப்பும் பிறப்பும். அந்த இடத்துலயே நமக்கு ஜீவன் முக்தி ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு இறப்பும் பிறப்பும் இருக்காது. இருமையும் நீங்கி துறக்கு தவங்கண்ட ஜோதி பிரானை, அந்த ஆக்ஞா சக்கர விழிப்படைஞ்சு நமக்கு அந்த பற்றற்ற அந்த தவத்துல இருக்கும் போது கண்ட ஜோதி பிரான், அந்த தவத்தினால் கண்ட நமக்குள்ள உணர்ந்த பார்த்த ஜோதி பிரானை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழி வார்கட். மரப்பிலராய் அந்த நமக்குள்ள பார்த்த ஜோதியா இருக்கிற இறைவனை மறக்காம நித்தம் வாய்மொழிவார்களுக்கு அவருக்கான மந்திரங்கள், அவருக்கான போற்றிகள், அவரையே நினைச்சு அவருக்கான விஷயங்களை மட்டுமே யோசிச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து அந்த நிலையில் நம்ம இப்போ ஜீவன் முக்தி ஆயிருக்கோம் அப்படின்னா அந்த நிலையில என்ன இருக்கும், நமக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்ற அந்த உணர்வு இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ள இருக்கிற இறைவனையும் போற்றணும். பொதுவா இங்க நம்ம உலகியல்ல நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறைவனை போற்றுறதுனாலே வெளியில இருக்க விஷயங்கள் தான். இறைவனுக்கான செய்யற அனைத்து விஷயங்களுமே வெளியில தான் நடக்குது. அதாவது பக்தினாலே என்ன நினைப்பாங்கன்னா வெளியில நடக்கிற விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது போய் நான் உலகியலுக்காக நான் வேண்டதான் பக்தி அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் நிலையில இருக்கும். ஆனா உண்மையான பக்தின்னு சொல்லலாம். இல்லைன்னா உண்மையை நோக்கி நம்ம இருக்கிற பக்தி என்னன்னா அதுல எதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இறைவன்கிட்ட போய் நிக்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர அவர்கிட்ட கேட்கறதுக்கோ எந்த ஒரு விஷயமே இருக்காது. அந்த அன்புல அந்த அருளை நினைச்சு நம்ம உருகிற விஷயமா தான் இருக்கும். அப்படி உருகினவங்க எழுதுனதுதான் இந்த நமக்காக நிறைய பக்தி பாடல்கள், திருவாசகம் எல்லாமே கொடுத்த விஷயம் என்னன்னா அந்த அன்புல உருகினது தான். அதுதான் இங்க நான் இந்த இடத்துல எந்த மாதிரியான பக்தி இங்க வரும் அப்படின்னா, இது அந்த ஜீவன் முக்தியான அந்த இறப்பும் பிறப்பும் நீங்கினவருக்கான அந்த பக்தியா இருக்கிறதுனால, இது உண்மையான அந்த உண்மையை நோக்கி
நோக்கி இருக்கிற பக்தி, அந்த உள்ளம் உருகும் பக்தியா நான் பார்க்குறேன். தத்துவ குணத்துல இருந்து வர பக்தி. அது வந்து எந்த ஒரு எனக்குன்னுன்ற ஒரு விஷயம் இல்லாம, நான் அந்த உலகிற்காக சேர்த்து வைக்கணுன்றது இல்லாம, இறைவன அடையணுங்கிறது மாரியும், அந்த அன்புல அது கூட கேட்க தேவையில்ல. அந்த அன்புல போய் நின்னாலே போதும், நம்ம உருக ஆரம்பிச்சுருவோம். அதனால நமக்குள்ள பார்க்குற விஷயங்கள். கரப்பதி காட்டும் அமரர் பிரானே. அ கரப்பதினா அந்த கலப்படமற்ற பதி. அந்த உண்மையான பதிய வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, ஜீவன் முக்தி அடைஞ்ச பிறகு, அப்பயும் நமக்குள்ள இருக்கிற இறைவன நம்ம எப்படி வெளியில நம்ம முதல் நிலையில இருந்து பண்ணிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி அ அந்த கலப்படமற்ற அந்த உண்மையான பியூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த சுத்தமான அந்த இடத்துக்கு அது யாரு காமிப்பாங்கன்னா, அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அமரர் பிரானே வந்து உங்களுக்கு காட்டிக் குடுத்து, உங்கள கூட்டு போய் இறைவன அடையச் செய்வார். உங்களுக்குள்ள நடக்கிறது சொல்றதா பார்க்கிறேன் நான் இந்த இடத்துல. இந்த இடத்துல இன்னொரு ஒண்ணு வந்து, இது நான் எனக்குள்ள உணர்ற விஷயம். நான் அது யாருக்காவது யூஸா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்ல இது வந்து தவறா இருந்தாலும் மன்னிக்கலாம். அ நான் நினைக்கிறது வந்து, பொதுவா யாவருக்குமாம் இறைக்கு ஒரு பச்சிலை அந்த ஒரு திருமந்திரம் இருக்கு இல்லையா? நான் அதுவே வந்து எப்படி நினைப்பேன்னா, இறைங்கிறது ய திருமூலர் சொல்லிட்டு வர்றது வந்து இறைங்கிறது நமக்குள்ள. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம வெளியில வச்சு பார்க்குறோம். உலகியல்ல இருக்கும்போது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள தான் கொண்டு வரோம் இல்லையா? அதனால நான் எனக்குள்ள அந்த இறைன்னு பார்க்குறது யாவருக்குமாம் இறைக்கு ஒரு பச்சிலைங்கிறது வந்து நான் எனக்குள்ள இருக்கிற ம் இறைவனுக்கு தான் பார்ப்பேன். எப்ப இருந்தோ நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா, இப்ப வந்து அருகம்புல் பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருக்கு இருக்கும் இல்லையா? அத வந்து நான் வெளியில படைக்கிறத, நான் திரும்ப உள்ள எடுத்துப்பேன். அ ஏன்னா, எனக்கு உள்ள இருக்கிற இறைவனுக்கும் அந்த ஒரு பச்சிலை போகணும் அப்படின்னு நான் நெனப்பேன். அதனால அருகம்புல் அ அ எடுத்துப்பேன். துளசி வாங்குனாலும் அத வாய்க்குள்ள எடுத்துப்பேன். வில்வமும் எடுத்துப்பேன். அதுமாரி முருகருக்கு வைக்கிற வெத்தலையும் எடுத்துப்பேன். அம்மனுக்கு வைக்கிற வேப்பில ரொம்ப சந்தோஷமா அத நான் எடுத்துப்பேன். அ தாமரை மலரு அந்த இதையும் நான் எனக்குள்ள எடுத்துப்பேன். நான் படைச்சத வந்து எனக்குள்ள இருக்கிற இறைவனுக்கும் நான் அத படைக்கணும்னு நெனச்சு எடுத்துப்பேன். இதுல வந்து இது வியர்டாவும் இருக்கலாம். இல்ல வந்து தவறாவும் இருக்கலாம். நான் அந்த மந்திரத்த புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான். யாவருக்குமாம் இறைக்கு ஒரு பச்சிலைங்கிறது, ஏன் நான் அப்படி எடுத்தேன்றது சயின்டிஃபிக்கா யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் இந்த அருகம்புல், துளசி, வில்வம் இதுல எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல் அந்த உங்களுக்குள்ள உடல் சுத்தம், குடல் சுத்தம் அந்த இதெல்லாமே இருக்கு. நமக்குள்ள இருக்கிற இறைவன நம்ம உணர்றதுக்கு நமக்கு வந்து சுத்தம் தான் வேணும். அது உடல் சுத்தமும் வேணும், மன சுத்தமும் வேணும். உடல் சுத்தமானாலும் மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமானாலும் உடல் சுத்தமாகும். இந்த மாரியான விஷயங்கள் வந்து அது அது செய்யுதுன்றது சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் ஆயிருக்க விஷயம் தான். அதுவும் தாமரை மலர்லாம் வந்து இதயத்துக்கு அவ்ளோ ரொம்ப நல்லது. அம் அதனால இது சயின்டிஃபிக்கா பார்த்தாலும் உடம்புக்கு நல்லது. நம்ம இறைவன் நமக்கு படைக்கணுங்கிறதும் வந்து நம்ம வெளியில செய்றதும் ரொம்ப நல்லது. அதே சமயம் அந்த யாவர்க்குமாம் இறைக்கு ஒரு பச்சிலை. இப்ப இங்க எப்படி சொன்னாங்க, வாய்மொழி வார்கறதுன்னா நீங்க போற்றுறதுன்னாலே அது வெளியில தான் நெனைப்போம் இல்லையா? இல்ல நான் வந்து உள்ள தான் போற்றுவேன். இப்ப ஒரு 108 போற்றி சொல்றேன்னா, அது எனக்குள்ள இருக்கிற இறைவன நான் போற்றும்போது, ஒவ்வொரு போற்றிலயும் நம்ம வந்து நெனைக்கிறோம். அ ஒவ்வொரு போற்றிலயும் அந்த விழிப்புணர்வுல போய் நிக்கிறோம். அந்த உள்ளுக்குள்ள கொண்டு வர விஷயம். அது பச்சிலையாக இருந்தாலும் சரி. அடுத்த லைன்ல வந்து பசுவுக்கு ஒரு வாயுரைன்னு வரும். நான் அந்த இடத்துல பசு வந்து நம்மளா பார்ப்பேன். மக்களுக்கு வந்து ஒரு வாயுரைன்னா ஒரு அட்வைஸ். அ நீ இந்த இதுல இருந்து நீ இறைவன நோக்கி திரும்பணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமான ஒரு அட்வைஸா இருக்கும் அப்டின்னா, பசுவுக்கான இந்த மக்களுக்கான ஒரு அட்வைஸ் என்னன்னா, "நீ உலகியல்லேருந்து இறைய நோக்கி திரும்பணும். இதுக்காக தான் நீ வந்திருக்க. இதுதான் உன்னோட உண்மையான கடமை. இந்த அறிவுரை எல்லாருக்கும் போய் சேரணும்." அப்டின்றது தான் நான் அந்த பாடல எனக்கு பொருத்தமான மாரி நான் புரிஞ்சுப்பேன். இந்த இடத்துல அ திருமூலர் சொல்றதும் வந்து, "தவம் கண்ட அந்த ஜோதி பிரானை நீங்க போற்றணும்." அப்படிங்கிறது தான். நான் அதோட சேர்ந்து இந்த இதையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி, மன்னிக்கணும். இன்றைய மந்திரம் வந்து நேற்றுக்கு சிவலிங்கமையா கேட்டார்ல, அதுக்கு உண்டான விளக்கம் தான் இந்த மந்திரம். நேற்றுக்கு பேச முடியல, எனக்கு நேரம் இல்லை. ஐ வாஸ் லிஸ்னிங். எப்பவுமே நான் வந்து எல்லாரும் பேசுறதையும் கேட்பேன். அதே மாதிரிதான் நேற்றுக்கும் முடிஞ்சப்பதான் போவேன். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல என்னால பேச முடியாது. அதனால ஐ கீப் குவைட் அண்ட் ஐ கண்டினியூ டு ஒர்க். ஏன் இரண்டு அல்லாததுன்னு சொன்னாரு, ஏன் ஒன்றுன்னு சொல்லல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, கேட்டாரு. ஐயா தியாகராஜன் ஐயா ரொம்ப அற்புதமா விளக்கம் சொன்னாங்க. அதையும் தாண்டி நம்ம யோசிக்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி அப்படின்றார். இந்த இறப்பு பிறப்பு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றாரு, இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு. பிறப்பினி பிறப்பு நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பசு பாசம் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரே இடத்துக்கு போறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாரு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. நான் பேசுறது கேட்கலீங்களா? கேக்குது. கேக்குது. எனக்கு அந்த ஆடியோ சிம்பிள் விட்டு விட்டு போகும்ல, அது வரமாட்டேங்குது. அதனாலதான் கேட்டேன். நன்றி. அப்போ அந்த இறப்போ பிறப்புன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருமையும் நீங்கி அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துலதான் ரொம்ப அற்புதமான அந்த ஒரு விளக்கம் வருது. இரண்டு அப்படின்னு இருந்துட்டாலே அததான் நம்ம வந்து துவைதம்னு சொல்றோம். அது நீங்கி அப்படின்னு சொல்றாரு. துறக்கும் தவம் கண்ட சோதி பிரானே அப்படின்னு சொல்லி, நீங்கி துறக்கும் தவம் கண்ட ஜோதி பிரானை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவாக்கு கரப்பதி காட்டும் அமரர் பிரானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த அடுத்த வார்த்தை எல்லாமே இந்த துறக்கும் தவம் கண்ட ஜோதி பிரானை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நமக்கு இது ஒரு செயல் வந்துடுறது. ஆனா அதற்கு முன்னாடி அந்த இருமையும் நீங்கி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏன் அப்படின்னாக்க, ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா ஒரு இடத்துலதான் அது இருக்க முடியும். இப்போ நீங்க ஒரு புத்தகம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் பிக் தட் புக். டக்குன்னு அந்த மாதிரி இல்ல எந்த இடத்துல வச்சிருக்கோம்னு பார்த்துட்டு அந்த புக்கை எடுத்துட முடியும். ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட முடியும் நம்மளால. ஒரு மனிதன் அப்படின்னா அந்த மனிதனை சார்ந்து நம்மளால இயங்க முடியும். ஆனால் இவர் எங்கும் நிறைந்தவர், பிரிப்பன்றி நிறைந்தவர், கேப்பே இல்ல, there's no gap. அப்போ இங்க இருக்கிறது எல்லாம் அவர், இன்னொன்னாவே இல்ல அவர். அதாவது அவர் இல்ல அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இடம் இல்லை. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இது சிகப்பு அப்படின்னா இது பச்சைன்னு காமிச்சிடலாம் நம்ம. இல்ல இது இது மெட்ராஸ் அப்படின்னா அது சென்னை, சாரி இது சென்னை அப்படின்னா அது திருச்சின்னு அடையாளம் காமிச்சிடலாம். ஆனா நிலம்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. நிறம்னு பாத்தீங்கன்னா அந்த நிறத்துல எல்லா நிறத்திலும் அவர் இருக்கிறார், எல்லா நிலத்திலும் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. He is omnipotent அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் நிரம்பி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் இல்லாத இடம்னு நம்மளால காட்டவே முடியாது, அவர் இல்லாத வஸ்துன்னு நம்மளால காட்டவே முடியாது, அவர் இல்லாத ஒரு சொல்லுன்னு கிடையாது. அப்போ எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். அதனாலதான் சொன்னேன், கிருத்திகா, அழகேசனையா, கௌரிமா அப்படின்னு நம்ம விதவிதமா பேரை வச்சுதான் இருக்கோம். ஆனா உள்ள இருக்கிற எல்லாம் ஒண்ணுதான்.
அப்போ அவர் இல்லாத ஒண்ண காட்டுங்க அப்படின்னா அந்த ஒரு குட்டி கதை சொல்லுவாங்கல்ல, இறப்பு இல்லாத வீட்டுல போய் கடுகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் ஒரு ஒரு வீட்லயும் போய் உங்க வீட்டுல இறப்பு இல்லைன்னா எனக்கு கடுகு கொடுங்க, உங்க வீட்டுல இறப்பு இல்லைன்னா யாருக்கும் கொடுக்க முடியல. ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லார் வீட்லயும் இறப்பு நடந்திருக்கு. அப்ப அதே மாதிரிதான் அவர் இல்லாத இடமே கிடையாது. இறைவன் இல்லாத இடத்த காமிச்சு கொடு அப்படின்னாதான் அந்த இடம் வரும். இல்ல இல்ல, எல்லா இடத்துலயும் அதுதான் இந்த அத்வைதத்தோட ஒரு மிகப்பெரிய சாரம். துவைதம் அப்படின்னா சரணடையர்கள்லாம் வேறதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உள்ள போகணும், உள்ள போய் கால்ல உளுந்து எதுக்கு உள்ள உள்ள உழுகுறோம், எதுக்கு சரணடைகிறோம், அந்த அத்வைதத்தில் கரையுவதற்கு. அப்போ இந்த ஆன்மா அப்படின்னு நம்ம தனிச்சு பாக்குற விஷயமும் எதுக்காகனா அங்க போய் சரணடைறதுக்கு தான். கடைசியில அங்கதான் போய் முடியும், துவைதத்துல நிக்க முடியாது நம்மளால. அப்போ அந்த மாதிரி அத்வைதம் என்பது எல்லாவற்றிலும் பிரிப்பின்றி இருக்கக்கூடிய அந்த இறையம் பெருமானை உணர்ந்து கொள்வது. அதுதான் இங்க சொல்றாரு, இருமையும் நீங்கி. அப்போ இங்க இருக்காரு, இங்க இல்லைன்னா இல்ல, இது நல்லது இது கெட்டது இல்ல, இது இது கருப்பு இது வெளுப்பு இல்ல, இது பகல் இது இரவு இல்ல, எந்த இருமையும் கிடையாது. எல்லாம் நீங்கிடுச்சு, எல்லாம் ஒண்ணுதான். திருமூலர் சொல்லுவாரு, இருள் வெளியற்ற காலத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல இருமையும் நீங்கி அப்படின்னா நமக்கு வந்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் கிடையாது, இவன் கோவப்படுறான் இவன் கோவப்படல கிடையாது. எல்லாமே ஏன் ஏற்றத்தாழ்வு, ஏன் எனக்கு மட்டும் நோ, அதெல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. அவர் சொல்றாரு, அவர் சொல்ற அந்த விஷயம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர் இன்னைக்கு இந்த வடிவத்துல இந்த ரூபத்துல இப்படி நடக்கணும்னு இருக்கு. அவ்வளவுதான். அதுவும் நடக்கிறதும் அவர்தான், அதை பாக்குறதும் நம்ம தான். நமக்கு நடக்குதா அதை பாக்குறவனும் அவர்தான், நம்மளும் அவர்தான். இந்த இருமை வந்து பிராக்டிக்கலா உள்ள உள்ள போய் உக்காந்துருச்சுனாலே நம்ம வந்து இது இது நடக்கு உள்ள 24 மணி நேரம் இது பிராக்டிஸ் பண்றோமான்லாம் இல்ல, இது உள்ள போய் உக்காந்துருச்சுனாலே நமக்கு முடிஞ்சு போச்சு, பிறப்பு இல்லை இறப்பு இல்லை. அதுக்கு மேல வர்றதெல்லாம் நம்மளோட உள்ள இருக்கிற ரஜோகுணத்தை தூக்கி 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 வெளில போடுறோம், அவ்வளவுதான். அந்த ரஜோகுணம் போறதுக்கு பண்ணணும்ல, அந்த மாதிரி உள்ள அகட்டி அகட்டி அகண்டு அகண்டு எடுத்து உள்ள போடுறோம், அவ்வளவுதான். சோ இந்த இருமையும் நீங்கி துறக்கும் தவம் கண்ட ஜோதி புராணம். இந்த இடத்துல துரத்தல் அப்படிங்கிறது வந்து விடுபடுறது, அதுவா விடுபடுறது. இப்ப நம்ம துறவு அப்படின்னா நம்ம பிடிவாதமா ஆடை மாத்துறது இல்ல, ஒரு ஒரு குறிப்பிட்ட கலர் நிறத்துக்கு போறது இல்ல, உணவை மறுத்தல் இல்ல, அது மறுத்தல். இது என்ன அப்படின்னா துரத்தல். இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு போறது துறவுன்னு, இல்லவே இல்ல, நீங்குதல், அதுவா நீங்கிறது. அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம ஒரு 3 மந்திரம் முன்னாடி பார்த்தோம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேற யாராவது வந்திருக்காங்களா கௌரிமா? சத்யநாராயணையா லிசனிங் தான் போட்டிருக்காங்க. துரத்தல் அப்படின்னாக்கா அதுவா நீங்கிறது, நம்ம நீக்கிறதெல்லாம் இல்ல. கண்ணு பார்க்காத காணாத கண் கேளாத செவி அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அது ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னாக்க ஊமையா மொழி முற்றும் கான் அப்படின்னாரு. அப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, மனதில் இருந்து துறக்கக்கூடியது. முதல்ல நம்ம என்ன துறப்போம், சுவையை துறப்போம், என்ன போட்டாலும் சாப்பிடறதுக்கு பழகுவோம், அது ஒரு துரத்தல். அப்ப இந்த இடத்துல உணவை துரத்தல் இல்ல, சுவையையும் துரத்தல் இல்ல, சுவையிலிருந்து விடுபடுதல், அதுவா விடணும், நம்ம விடுறது இல்ல, அது நம்மை விட வேண்டும். பற்று நீங்க வேண்டும், பாசம் நீங்க வேண்டும், இன்னும் உலகியல் சார்பான அத்தனை ஆசைகளையும் துரத்தல். இது வந்து நம்ம வேண்டாம்னு சொல்றது. நான் வந்து கேக்கு சாப்பிடவே மாட்டேன், நான் வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன், நான் வந்து சினிமா பார்க்கவே மாட்டேன். சினிமா தேட்டர் வாசல் ஐயோ இன்னைக்கு என்ன படம் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் இல்ல, அதுவா ஓகே படம் போறீங்களா போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். இல்ல நீங்க அதை சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க, நான் இங்க இருக்கேன், எனக்கு தேவையில்ல, அவ்வளவுதான். இதோடயும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. எனக்கு பகவான் அதை கத்து கொடுத்தாரு. நான் கேக் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்.
அப்போ ஒருத்தவங்க வந்து கேக் குடுத்தாங்க. அவங்க வந்து நான் இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு. ஏன்யா அப்படின்னேன். இல்லையா கேக்ல முட்டை கலந்திருக்கும். நான் சாப்பிடுறது இல்ல. அதனால கேக்கும் சாப்பிடணும். அ சரியா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க போன அப்புறம் கேட்டாரு என்கிட்ட. ஏங்க ஏன் பகவான் அந்த கேக்ல முட்டை இருக்குன்னு நீங்க நினைச்சு அந்த முட்டையனுடைய சுவைய எடுக்குறீங்க? ஏன் அப்படி எடுக்குறீங்க? உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதானே. இத ஏன் நீங்க மறுக்கிறீங்க? அது விரும்பி சாப்பிட வேண்டாம். அதுக்காக குடுத்தவங்க கிட்ட ஏன் வேணாம்னு சொல்லணும் நீங்க? அப்போ அந்த இருமை உங்களுக்குள்ள இருக்குல்ல அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. அது ஒரு பெரிய நிலை. அது 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 ஒரு தடவையும் நான் ஒரு உணவை மறுக்கும்போது, ஒரு மனிதர்களை மறுக்கும் பொழுது, இல்லன்னா ஒரு ஒரு விஷயத்த மறுக்கும்போது எனக்கு இந்த வார்த்தை மனசுக்குள்ள வந்து நிக்கும். ஏன் அத நம்மளால கடந்து போ முடியல? ரொம்ப சாதாரணமா கடந்து போ முடியல. அத கடந்து போகிறது தானே. அப்ப அது நம்மள விடல. இன்னும் பற்றிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாரி இல்லாம இந்த துரத்தல் அப்படிங்கிறது வந்து அது நம்மை விட்டு நீங்குதல். துறக்கும் தவம் கண்ட ஜோதி பிரானே. அப்ப அவன் அப்படிதான் இருக்கான். அப்போ அந்த இடத்துல அவனை சேர்வதற்கு நாம் அத்தகைய தவத்தை நீ அடைந்து அத்தகைய தவத்தை செய்து அவனை கண்டு அடைகிறோம். அப்போ அப்படி அந்த பிரானை அப்பேற்பட்டவனை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்களுக்கு அப்போ எல்லாமும் அவர்தான். நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். இத வந்து 2 விதமா பார்க்கலாம். நாத உபாசனைன்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல பக்தியில பாடி மகிழ்ந்து அவருடைய நாமத்தை சதா ஜெபித்துக் கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்கட்கு அப்படின்னா என்ன சொன்னாலும் அது இறைவனுக்காக சொல்லக்கூடியது. என்ன சொன்னாலும் அது இறைவனை பற்றிய செயல். என்ன செய்தாலும் அது இறைவனை பற்றிய செயல். அவருக்காக அவர் யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இப்ப இந்த வீட்டுல ஒரு வீடு இருக்கு. மேலையும் கீழையுமா இருக்கு. இல்ல வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு வேலைன்னு நம்ம வச்சிருப்போம். அவங்களால பண்ண முடியலன்னா நம்ம அந்த வேலையை பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த காபி டம்ளர் எடுத்துவே அப்படின்னா அவங்களால எடுத்து வைக்க முடியல, நம்ம அந்த காபி டம்ளர் எடுத்து வைப்போம். அப்போ நம்ம பண்றோங்கிறத தாண்டி அவங்களுக்காக நம்ம பண்றோம். இன்னைக்கு வீடு அவங்க துடைக்கணும், வீடு துடைக்க முடியல, நான் இன்னைக்கு பரவாயில்ல நீ பண்ண வேணாம் நான் பண்ணிக்கிறேன். அப்ப அவங்களுக்காக பண்றோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அந்த இறையம்பெருமானுக்காக செய்யக்கூடிய செயல் அப்படின்னு எடுத்துட்டு வாய்மொழிவார்களுக்கு அறப்பதி காட்டும் அப்படின்னு சொல்றாரு. கரப்பதி இல்லாது வாய்மொழிவார்களுக்கு அறப்பதி காட்டும் அப்படின்றார். அறத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய அந்த பதி. அப்ப அந்த இடத்துல அங்கேயும் இருமை கிடையாது. அங்க மரம் இல்ல, அறம் மட்டுமே இருக்கக்கூடியது. அறப்பதி காட்டும் அமரர் பிரானே நீ என்னை அங்கு என்னை கூட்டி வித்தருள்கிறாய் அப்படின்னு அர்த்தம். காட்டுறது அப்படின்னா அந்த இடத்துல கூட்டி வைக்கிறார், நம்மை கூட்டு வைக்கிறார் அப்படின்னு ஒரு பொருள். அப்ப இந்த இடத்துல நீங்குதல் அப்படிங்கறத பத்தி இன்னும் நிறைய இடத்துல வருவாரு, நிறைய சொல்லுவாரு. நம்ம வந்து இத வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ அற்புதமான சில விஷயங்களை வந்து நமக்கு காட்டி தரும். இறப்பு பிறப்பு இதெல்லாம் தாண்டி இருமை துறவு இத்தனை விஷயங்களும் ரொம்ப ரொம்ப காத்திரமானது. அந்த காத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருமையற்ற தன்மையை நாம் உணர்ந்து முதல்ல அறிவுல ஏத்திண்டா கூட போறோம். அதுக்கப்புறம் அதை உணர்வாக மாற்றி பின்னர் அதுவாகவே மாறுவதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவர் அந்த இறைய பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட ஒரு பொருளா நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா கொண்டு போய் ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கருத்து, கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.